விண்வெளியில் ஏன் சத்தம் கேட்பதில்லை? அறிவியல் விளக்கம் இதோ. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. ஒலி பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. விண்வெளி ஒரு வெற்றிடம் என்பதால் அங்கு ஒளி பரவுவதில்லை. இதனால்தான் விண்வெளியில் சத்தம் கேட்பதில்லை. நாம் வாழும் பூமியில் ஒலி என்பது ஒரு அலை வடிவத்தில் பரவி நமக்கு கேட்கிறது. ஆனால் விண்வெளியில் ஏன் எந்த சத்தமும் கேட்பதில்லை என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். இதற்கு பின்னால் ஒரு எளிய அறிவியல் காரணம் உள்ளது. ஒலி அலைகள் பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. அதாவது ஒலி அதிர்வுகள் காற்று, நீர் அல்லது திடப்பொருள் போன்ற ஏதேனும் ஒரு பொருள் வழியாகவே பயணிக்க முடியும். ஒரு பொருள் அதிர்வுறும் போது அது சுற்றியுள்ள துகள்களை அதிர்வுறச் செய்கிறது. இந்த அதிர்வுகள் அடுத்தடுத்த துகள்களுக்கு கடத்தப்பட்டு இறுதியில் நமது காதுகளை அடைந்து ஒலியாக உணரப்படுகிறது. ஆனால் விண்வெளி என்பது ஒரு வெற்றிடம். அதாவது அங்கு காற்று அல்லது ஒலி அலைகளை கடத்தக்கூடிய வேறு எந்த துகள்களும் மிக குறைவாகவே உள்ளன. பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே துகள்களின் அடர்த்தி கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருப்பதால் ஒலி அலைகள் பரவுவதற்கு எந்த ஊடகமும் இல்லை. இதனால் விண்வெளியில் ஏற்படும் எந்த ஒரு அதிர்வும் ஒலி அலைகளாக மாறி பரவ முடியாது. விண்வெளியில் சத்தம் கேட்காததால் விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் பேசவும் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொள்ளவும் ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறார்கள். ரேடியோ அலைகள் மின்காந்த அலைகள் என்பதால் அவை பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவையில்லை. எனவே அவை வெற்றிடத்திலும் பயணிக்க முடியும். சுருக்கமாக சொன்னால் ஒலிக்கு பரவ ஒரு ஊடகம் தேவை. ஆனால் விண்வெளியில் அந்த ஊடகம் இல்லாததால் அங்கு சத்தம் கேட்பதில்லை. இதுவே விண்வெளி அமைதியாக இருப்பதற்கான அறிவியல் காரணம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.